ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரேவதியும் அந்த அதிகாரிகிட்ட பேசாம சுமங்கலி பூஜையை எங்க வீட்லயே நடத்தலான்னு சொன்ன உடனே, அதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில சாமுண்டீஸ்வரி வேற வழியே இல்லாம நம்ம கார்த்தி ரேவதிய ஒண்ணா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கரமா காண்டாகுறாங்க. அதே சமயத்தில இனிமே இந்த ஜாக்கு இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம அதிரடியா ஒரு வேலை செய்றாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட பாத்தியாக்கா, நீ என்ன சொன்ன, என்ன செய்துட்டு வந்திருக்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த டிரைவர் பையன் சரியான ஆளு. அவன் நினைச்ச மாதிரியே உன்னை இந்த சிலையை துறக்க வச்சுட்டான் பாத்தியா? இப்ப வேற நான் அந்த சவால்ல தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலா கிட்ட, சந்திரா நீ வேற என்ன கூட கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு இருக்காத, நானே பயங்கர கோபத்துல இருக்கேன். அந்த டிரைவர் பையன் சரியா என்னை ஏமாத்திட்டான். என்ன செய்யறது? அந்த மத்திய அமைச்சர் நம்மகிட்ட வந்து கேட்ட உடனே என்னால அதை மறுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போகட்டு, அதுக்கப்புறமா அந்த கார்த்தியை பார்த்துக்கலான்னு நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஒரு முடிவோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள அதிகாரிக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. இன்னைக்கு ஒரு பூஜை நடத்துவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நாள் அதுக்கான தான் ஞாபகப்படுத்துனேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கார்த்தியும் என்னாச்சு, ஏதாவது ஒரு சம்பவமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மத்திய அமைச்சரும் இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு பூஜை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்து, ஆனால் இன்னைக்கு அங்கே வீட்டில் இல்லாதனால என்னால் அந்த சுமங்கலி பூஜையை நடத்த முடியலன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ரேவதியும் பேசாமல் இங்கேயே அந்த பூஜையை நடத்தலாமே, அதுக்கு என்ன எல்லாமே ஏற்பாடு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைச்சரும் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ரேவதியும் எங்களுக்கு என்ன அதில் தொந்தரவு வந்துட போகுது, அப்படி எங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்குமே, அதனால எங்கள் வீட்டிலேயே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாருமே சம்மதிச்சா எனக்கும் அது சந்தோஷம் தானே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளுமே சிறப்பாக நடக்கிறதுக்காண்டி தயாராகுது. நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியை தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லைக்கா, அடுத்த பிளானை போட்டுட்டாங்க. சுமங்கலி பூஜை மட்டும் இங்கே நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்த மாதிரி நீ வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வரும். அப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்த மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட மறுபடியும் சந்திரகலா பேச ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதில் நான் என்னடி பேச முடியும், ஏற்கனவே பார்த்தெல்லாம் நடந்துட்டு இருக்கதெல்லாம் இந்த அமைச்சர் ஏதாவது சொல்ல போகும்போது அதை நம்ம வந்து மீறவே முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லா ஏற்பாடையும் நடத்திட்டு இருக்கும்போது நான் எப்படி தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்லி வைக்கிறாங்க. அப்படி நம்ம ரேவதி கிட்ட சந்திரகலாவும் என்ன நீ நினைச்ச மாதிரி நடத்திட்டல, எப்படியாவது உன்னையும் அவனையும் பிரிக்கணும்னு பார்த்தா நீ ரெண்டு பேரும் சேர மாதிரி உள்ள எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது ரேவதியா சித்தி உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க சும்மா இருங்க, என்னைக்காவது என்னோட விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கிறது வேற. நான் உங்களை ஏதாவது சொல்ல வந்தேனா, உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதனால இந்த விஷயத்தில் தலையிடாதுங்கன்னு சொல்லும்போது சந்திரகலாவும் இன்னும் ஒரு 4-5 மாதம் தான், அதுக்கப்புறமா இந்த டிரைவர் பையன் இந்த வீட்லேயே இருக்க முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அக்கா குணத்தை பற்றி, கண்டிப்பாக சீக்கிரத்தில் இவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இந்த பூஜை நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் அந்த பூஜையும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அங்கே உள்ள அதிகாரியும் நம்ம ரேவதி கார்த்தியை ஒன்றா கூப்பிட்டு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த தட்டெல்லாம் கொடுத்து நீங்களும் உங்கள் மருமனுக்கும் மகளுக்கும் இதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது அமைச்சர் சொல்கிறனால அவங்களால மீறவே முடியலைன்னு சொல்லலாம். வேற வழியே இல்லை, இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை சேர்த்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கரமா எரிச்சலாக்கி என்னக்கா நீ பண்ணிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பெருக்கணும்னு பார்த்தா நீயே சேர்த்து வச்சிருவ போல அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் நீ வேற என்னோட வெறுப்பை ஏத்தாத, எப்படியும் கொஞ்ச நேரத்தில் இவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்களா, அதுக்கப்புறமா இந்த கார்த்தியை பார்த்துக்கலான்னு சொல்லி வைக்கிறாங்க. அமைச்சரும் நம்ம கார்த்திட்ட உங்க ஊருக்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷம், நீங்க எல்லாருமே நல்லபடியாக என்னை கவனிச்சிட்டீங்க, ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து என்ன நீ நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கியா, எப்படி இருந்தாலுமே எனக்கு கொஞ்ச நாள் தான், என்னைக்கா இருந்தாலுமே நீ இந்த வீட்டோட வேலைக்காரன் தான், அதை மாதிரி தான் நான் உன்னை இனிமேல் ட்ரீட் பண்ண போகிறேன், தேவையில்லாமல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி நடந்துட்டு இருக்காத, இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரோட சப்போர்ட்டும் உன் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காத, இந்த ஆட்டம் எல்லாம் சீக்கிரத்தில் அடங்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஏதோ சவுண்டு கேட்கும்போது நம்ம
மயில் வாகனம் எல்லாரும் சேர்ந்து என்னடா மாடியில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்க வரும்போது அங்கே ஜாக் அங்கே ஒரு காமெடித்தனமாட்டு எல்லா செங்கல் எல்லாமே வச்சு அங்கே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மயில் வாகனமும் என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது பார்த்தா தெரியல, நான் இங்கே கராத்தே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம மயில் வாகனமும் சரி இது என்ன செங்கல் எல்லாம் இவ்வளோ சிந்தி கிடக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு நாள் 100 செங்கல் எல்லாம் உடைக்கலன்னா அது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்துருந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சரி மாப்பிள்ளை எதற்காக இவ்வளோ வெயிலில் மொட்டை மாடிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலுமே அவங்க கேட்குற மாதிரி இல்லை. நம்ம கார்த்தியும் வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி ஒரு கட்டத்தில் அப்படியே செம மாசா கராத்தே பண்ணி அந்த செங்கல் எல்லாம் உடைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம சந்திரகலாவும் அந்த இடத்துல சரிக்கா இதுக்கு மேலே இங்கே நிற்காண்டா வாங்க போகலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திரகலா கிளம்புறாங்க. மயில் வாகனமும் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. என்ன எங்கள் சகலையோட எல்லா செயலும் பார்த்தல, இனியும் இந்த ரேவதி கூட மேரேஜ் பண்ணலான்னு ஒரு ஆசை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜாக காமெடியாட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தியும் மயில் வாகனத்துட்டு வந்து விடுங்க, இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவனால் எதுவுமே ஆக போகிறதில்ல, சரி வாங்க நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சந்திராவுக்கு டென்ஷன் தாங்கலை. அப்படியே சிவனாண்டிகிட்ட ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லைங்க, போகிற போக்க பார்த்தா என்னோட அக்காக்காரியே இவனை வந்து மாப்பிள்ளையை ஏற்றுப்பா போல, என்ன செய்கிறது, எப்படி இருந்தாலுமே இந்த டிரைவர் பையன் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வச்சிடணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவனாண்டியும் நானும் எத்தனை பிளானை போடுறது சந்திரா, என்ன பண்ணாலுமே கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி பையன் எங்கேருந்து தான் வரான்னு தெரியலை, ஏதாவது அவன் செய்து அவன் சொன்னபடியே நிறைவேற்றிடுறா, என்ன செய்கிறது அப்படி கேட்கும்போது சந்திராவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்தி பையன் வீட்டை விட்டு போகணும், அதுக்கேற்றவாறு ஏதாவது ஒரு செயலை செய்யுங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம கார்த்தியன் சந்திரா கிட்ட வந்து என்னத்த ஏற்கனவே ஒரு சவாலில் தோத்தது போதாதா, இனி நீங்கள் சவாலில் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்குல்ல அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும் சேர்ந்து சந்திராவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமே அங்கே உள்ள சிலையோட பராமரிப்பு பணி எல்லாமே நம்ம சின்னத்தை தான் பார்க்க போகிறாங்க. நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கல்ல சவாலில் மட்டும் தோத்துட்டேன்னா நீ சொல்கிறபடியே கேட்குறேன்னு, நாங்கள் ஏற்கனவே சொன்ன சவால் ஞாபகம் இருக்குது தானே, கண்டிப்பாக அந்த ஆசிரமத்தில் உள்ள கிளீனிங் வேலைகள்லாம் நீங்கள் தான் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாங்க. சந்திராவும் அதை விடுற மாதிரி இல்லை, ஒரு தடவை நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தோப்பேன்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உன்னை இந்த வீட்டை விட்டு என் அக்கா கைனாலே விரட்டுவான், அது நடக்க போகுதா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கார்த்தி கிட்ட சவால் விட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் சந்திரா கிட்ட வந்து சின்னத்தை எத்தனை வாட்டி தான் இந்த சவாலை விடுவீங்க, இனிமேல் நீங்கள் ஏதாவது வேலை செய்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் சிவனாண்டியும் இன்னும் சேர்ந்து தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா கிரிமினல் வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் அக்கா கிட்ட சொல்ல வேண்டியது வரும், அதுக்கேற்றவாறு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை செம மாசா சந்திராவை இந்த வாட்டி சரியாக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.